சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீவியேட்டட் நேசல் செப்டம். அதாவது நேசல் செப்டம் வந்துட்டு எப்படி டீவியேஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட காசஸ், ஈட்டியாலஜி அண்ட் ஃபேக்டர்ஸ், சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பற்றி இதை பற்றி பார்க்க போகிறோம். இது சம்டைம்ஸ் லாங் கேஸில் வரும், இல்லைனா வந்துட்டு ஷார்ட் கேஸில் வரும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ மேஜர் காஸ் ஃபார் த நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். டீவியேட்டட் நேசல் செப்டம்னா அது பார்த்தோன்னா இட்ஸ் அ மேஜர் காஸ் ஃபார் த நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இதோட ஈட்டியாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு மெயின் ஈட்டியாலஜி இருக்குது. ஒன்று வந்து ட்ராமா, இன்னொன்று வந்து டெவலப்மெண்டல் எரர். அண்ட் அதர் ஈட்டியாலஜி அப்படின்னா ரேஷியல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் மெயினான ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ட்ராமா அண்ட் டெவலப்மெண்டல் எரர். ஸோ ட்ராமா அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோன்னா ஒரு நோஸில் லேட்ரல் ப்ளோ. ஓகேவா? லேட்ரல் ப்ளோ டு த நோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செப்டல் கார்ட்லேஜை டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ லேட்ரல் ப்ளோ டு த நோஸ் வில் காஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த செப்டல் கார்ட்லேஜ். ஒன்று. ரெண்டாவது லைக் க்ரஷிங் ப்ளோ ஃப்ரம் த ஃப்ரண்ட். அதாவது ஃப்ரண்ட்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு க்ரஷிங் ப்ளோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல ஹெவியான ஹிட்டாக இருக்கட்டும், ஸோ அது என்ன பண்ணணும்னா பக்லிங், அதாவது இன்டர்லாக்கிங், ட்விஸ்டிங் ஆர் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் த நேசல் செப்டம் வித் த டெலிஸ்கோப்பிங் ஆஃப் இட்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். அதாவது நேசல் செப்டம் டூப்ளிகேஷன் நடக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் நேசல் செப்டமில் வந்துட்டு ஒரு கார்டிலேஜ் ப்ளஸ் ரெண்டு மெயின் போன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? எத்மைட் போன், வார்மர் அண்ட் கார்டிலேஜ் அப்படிங்கிற செப்டல் கார்டிலேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பக்லிங், ட்விஸ்டிங், ஃப்ராக்சர்ஸ் அண்ட் டூப்ளிகேஷன், ஸோ இதெல்லாமே வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது when the blow is from the front, அதாவது ஃப்ரம் த ஆன்டீரியர் சைட்லேருந்து வரக்கூடிய ப்ளோ, ஒரு ஹிட் அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் காஸ் பண்ணும். அட் த சேம் டைம் லேட்ரல் ப்ளோ அப்படிங்கிறது லேட்ரல் ப்ளோ டு த நோஸ் அப்படிங்கிறது வில் ஒன்லி காஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த செப்டல் கார்டிலேஜ். ஓகேவா? அண்ட் இது வந்து பார்த்தோன்னா மெயினாக எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த இன்ஜுரிஸ் வந்துட்டு எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறப்போ சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு நடந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக கேர் எடுக்கணும். ஏன் அப்படின்னா சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு எல்லா செப்டம் அந்த போன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு கரெக்டான பொசிஷனில் அரேஞ்ச் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ எப்போ வந்துட்டு கம்ப்ளீட் இது நடக்கும் மீன்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த பெர்மனெண்ட் டூத் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு நல்லா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? செப்டல் டெவலப்மெண்ட்டே அப்போ தான் நல்லா நடக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஜுரிஸ் வந்து சைல்ட்ஹுட்டில் நடந்தது அப்படின்னா இந்த மெயினாக வந்துட்டு சைல்ட்ஹுட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த இன்டர்லாக்கிங்காக இருக்கட்டும், இந்த பக்லிங்காக இருக்கட்டும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்துட்டுனா சைல்ட்ஹுட்டில் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் வந்துட்டு இதே மாதிரி அடல்ட்டில் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, அடல்ட்லேயும் நடக்கும், பட் காமனாக சில்ட்ரனில். ஓகேவா? அண்ட் இதோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் டெவலப்மெண்டல் எரர்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இதே தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கம்ஸ் டு த டெவலப்மெண்டல் எரர். ஸோ டெவலப்மெண்டல் எரரில் வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார்ம்டு பை த டெக்டோசெப்டல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த நேசல் செப்டம் அப்படிங்கிறது டெக்டோசெப்டல் ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இட் வில் டிசன்ஸ் டு மீட் த டூ ஹால்ப்ஸ் ஆஃப் த பேலட்டைன் அல்லது பேலேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பேலட், ஹார்ட் பேலட் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பேலட் வந்து ஃபார்ம் ஆகும். கம்ப்ளீட் வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்காது கரெக்டாக. ஸோ ஒரு சைல்டில் அப்படிங்கிறப்போ, ஒரு இன்ஃபேண்ட் அப்படிங்கிறப்போ ஃபுல் டெவலப்மெண்ட் நடந்திருக்காது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நேசல் செப்டம் அப்படிங்கிறது அந்த டெக்டோசெப்டல் ப்ராசஸால் வரக்கூடிய அந்த நேசல் செப்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிசெண்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? கொஞ்சம் கீழே வரும். ஸோ கீழே வந்து எதை மீட் பண்ணும் அப்படின்னா அந்த பேலட் ஃபார்மேஷன் வந்து பேலட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலி ஒரு ஃபுல் பேலட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து 2 ஹால்ஸ்லேருந்து வரும். ஸோ அப்போ அந்த 2 ஹால்ஸ்லேருந்து வர அந்த ஜாயின் ஆகும்போது அந்த ஜாயின் ஆகிற அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்துட்டு இந்த நேசல் செப்டம் அப்படிங்கிறது மீட் பண்ணும். மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சிங் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அந்த நிறையா ப்ராசஸ் வந்துட்டு அதில் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு இன்ஃபேன்ஸில் கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம டெவலப் ஆக தான் வந்து அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதில் டியூரிங் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி டென்டிஷன் ஃபர்தர் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி டென்டிஷன் இதில் தான் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டே வந்துட்டு அந்த இடத்துல நடக்கும். ஓகேவா? பேலட்டோட ஃபர்தர் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த நேசல் செப்டம் அப்படிங்கிறது அகைன் கீழே வரும், அதாவது டிசெண்ட் ஆகும் அண்ட் வைடன் ஃபார் த அக்காமடேஷன் ஆஃப் த டீத். வைடன்ஸ் டு அக்காமடேட் த டீத். அந்த டீத்தோட அக்காமடேஷன் ப்ராசஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ஒரு ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு இந்த நேசல் செப்டம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹெல்ப்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். இன்கேஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இதில் வந்துட்டு இன்கேஸ் அந்த பேலட் வந்துட்டு நல்லா அன்ஈக்குவல் க்ரோத்தாக இருக்குது, புரியுதா? பேலட் வந்துட்டு அன்ஈக்குவல் க்ரோத்தாக இருக்குது அப்படி இல்லைன்னா பேஸ் ஆஃப் த ஸ்கல். ஓகேவா? பேஸ் ஆஃப் த ஸ்கல் வந்துட்டு நேசல் செப்டம் கூட பக்லிங்கில் இருக்குது.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டைமில் அல்லது மவுத் ப்ரீத்தர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது அடினாய்ட் ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த அடினாய்ட் ஹைப்பர்ட்ரோஃபி பீப்புள்ஸ் வந்து மவுத் ப்ரீத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏன் அப்படின்னா இப்போ நேசல் அந்த பேலட் இருக்கு இல்லையா, ஸோ பேலட் வந்து பார்த்தோன்னா ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கே வந்து டீத் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் இன்சிஷன் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இதில் இருக்கும். பட் இந்த அடினாய்டு ஹைப்பர்ட்ரோஃபி பீப்புள்ஸில் என்ன ஆகும்னா ஹைப்பர் ஆர்ச் ஆஃப் த பேலட். இது என்னன்னு சொல்லுவோம், ஹைப்பர் ஆர்ச் ஆஃப் பேலட். ஓகேவா. ஹைப்பர் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த ஆர்ச்சிங் அந்த ஆர்ச் ஆஃப் த பேலட் அப்படிங்கிறது ரொம்ப ஹைப்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய பேலட்டில் வந்துட்டு நேசல் செப்டம் அப்படிங்கிறது இப்படி வந்து அட்டாச் ஆகும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு ஸோ ரஃபாக வரைகிறேன். இது வந்துட்டு போமர் பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் எத்மாய்ட் அண்ட் இது வந்துட்டு செப்டல் கார்ட்லேஜ். இப்போது இதுதான் பேலட் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த பேலட் அப்படிங்கிறது ஹைப்பர் ஆர்ச் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இதோட இந்த நேசல் செப்டம் அப்படிங்கிறது டீவியேஷன் ஆகும் கரெக்டாக. ஸோ இது ரெண்டு தான் மெயினு. ஸோ ட்ராமா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்டல் எரர். ஓகேவா. இது ரெண்டு தான் வந்து மெயின். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் காஸ் வந்து ரேஷியல் ஃபேக்டர்ஸ், அதாவது ஒயிட் பீப்புள்ஸில் வந்துட்டு அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ், ஃபேமிலியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஃபேமிலியில் இருக்காது இருந்ததுன்னா அகைன் அவங்களோட ஜென்ரேஷனுக்கு வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் டிஎன்எஸ், டிவைடட் நேசல் செப்டம். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எய்தர் ஒன்லி போன் மட்டுமே இன்வால்வ் ஆகலாம், இல்லைனா கார்ட்லேஜ் மட்டுமே இன்வால்வ் ஆகலாம், இல்லைனா போத் போன் அண்ட் கார்ட்லேஜ் வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்துட்டு நிறையா டைப்ஸாக பிடிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டு தெரியும், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஹைப்பர் ஆர்ச்டு பேலட். புரியுது உங்களுக்கு, ஹைப்பர் ஆர்ச்டு பேலட் ஆக்சுவலி ஜென்ரலாக வந்துட்டு இந்த லைனில் இருக்கணும். பட் இது ஹைப்பர் ஆர்ச் ஆனதுனால இந்த செப்டம் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய செப்டம் அப்படிங்கிறது டிவியேட் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ ஃபைன். ஸோ டைப்ஸ் போயிடலாம். டோட்டலாக வந்துட்டு இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் 5 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா. மெயின் 5 டைப்ஸ். ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன், சி ஷேப்டு டிஃப்ளெக்ஷன், எஸ் ஷேப்டு டிஃப்ளெக்ஷன், நேசல் ஸ்பர் அண்ட் திக்கனிங். ஓகேவா. என்னது ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன் அப்படின்னா ஆன்டீரியர் வந்துட்டு ஸோ டிஸ்லொகேட் ஆகும், எதர் டு த லெஃப்ட் சைடு ஆர் த ரைட் சைடு வந்துட்டு டிஸ்லொகேட் ஆகும் ஒன்று. இதுக்கு மெயினாக வந்து பார்த்தோம்னா செப்டல் கார்ட்லேஜ் வந்து டிஸ்லொகேட் ஆகும். ஆன்டீரியர் டிஸ்லொகேஷனில் ஜஸ்ட் செப்டல் கார்ட்லேஜ் மட்டும் தான் மெயினாக வந்துட்டு டிஸ்லொகேட் ஆகும். அண்ட் ஷீ ஷேப்டு டிஃப்ளெக்ஷன். ஷீ ஷேப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா இந்த செப்டம், ஓகேவா, இந்த டோட்டல் செப்டம் இருக்குல்லையா, அது வந்துட்டு ஒரு சிம்பிள் கர்வ் மாதிரி இருக்கும். ஒன் சைடாக வந்து பார்த்தோன்னா இங்கே பார்த்தா தெரியும், ஜஸ்ட் ஒன் சைடாக சிம்பிள் கர்வாக இருக்கும். இது எந்த சைடு வேணாலும் இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ரைட் சைடு காமிச்சிருக்காங்க. ஸோ இதே வந்து இந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, அந்த லெஃப்ட் சைடு நோஸ், அதாவது இது வந்து லெஃப்ட்டு, ஸோ இது ரைட்டு. ஸோ இதில் பாருங்கள் இந்த ஆர்ச் வந்து இந்த இடத்துல. இப்போது இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் டயக்ராம் வரையணும். எப்படி வரையலாம், இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்துட்டு லெஃப்ட் சைடு அந்த நோஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ஷீ ஷேப்டு டீவியேஷன். ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா எஸ் ஷேப்டு டீவியேஷன். ஸோ அந்த எஸ் ஷேப் டீவியேஷன் அப்படிங்க வந்து பார்த்தோன்னா எய்தர் இந்த வெர்டிக்கல் பிளேனாக இருந்தால் ஆண்ட்ரோ போஸ்டீரியர் பிளேனாக இருக்கும். ஓகேவா. வெர்டிக்கல் பிளேன்னா மேலேருந்து கீழே. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் வந்து 3D டயக்ராமாக காமிக்க முடியல. ஸோ மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் இங்கே இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி ஆண்ட்ரோ போஸ்டீரியர் டீவியேஷனாக கூட இருக்கலாம். ஓகேவா. எஸ் ஷேப்டு டிஃப்ளெக்ஷன். அடுத்தது நேசல் ஸ்பர், அதாவது ஸ்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்பர் அப்படிங்கிறது என்னென்னா செல்ஃப் லைக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா. ஸோ அந்த இதை வந்து எந்த இடத்துல இருக்கும், இந்த லொக்கேஷன் வந்து வந்து மென்ஷன் பண்ணணும். அட் த ஜங்ஷன் ஆஃப் போன் அண்ட் த கார்டிலேஜ். ஓகேவா. ஸோ ஸ்பர் அப்படிங்கிறது இட்ஸ் செல்ஃப் லைக் ப்ரொஜெக்ஷன் அட் த காமன்லி சீன் அட் த பொசிஷன் ஆஃப் ஆர் அட் த ஜங்ஷன் ஆஃப் போன் அண்ட் த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த ஸ்பர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா மே ப்ரெஸ் ஆன் த லேட்ரல் வால் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு த ஹெட் ஏக். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு லேட்ரல் வாலில் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறையா நர்வ் சப்ளைஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த நர்வ்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது இல்லை வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஹெட் ஏக் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு மற்ற எந்த இதுலேயுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஹெட் ஏக் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த எஸ் ஷேப் டீவியேஷனில் வந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இட் வில் காஸ் த பைலேட்ரல் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். இதில் பார்த்தா தெரியும், இந்த ஆன்டீரியர் டிஸ்லொகேஷனாக இருக்கட்டும், சி ஷேப் டிஃப்ளெக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் த நேசல் ஸ்பர். ஓகேவா. இட் வில் காஸ் த யூனிலேட்ரல் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ் பண்ணும். பட் இந்த எஸ் ஷேப்டு டிஃப்ளெக்ஷன் பாருங்களேன். ஸோ இந்த சைடும் வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், இந்த சைடு, அதாவது பைலேட்ரல் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன்.
ஓகேவா. ஸோ அந்த யூனிலேட்ரல் பைலேட்ரல் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன அப்ஸ்ட்ரக்ஷன், என்ன டைப் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இட் வில் லீட் டு விச் டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ ஸ்பார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ ஸ்பாரில் வந்துட்டு இன்னொரு பாருங்கள். அண்ட் இட் ஆல்சோ ப்ரீடிஸ்போஸ் டு த ரிப்பீட்டட் எபிஸ்டாக்சிஸ் ஸ்ட்ரெச் ஆன் இட்ஸ் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். ஸோ அதில் பார்த்தா தெரியும் இதைத்தான் ஸ்பார் அப்படிங்கிறோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷெல்ஃப் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அந்த ஷெல்ஃப் லைக் ப்ரொஜெக்ஷன் போகிறப்போ நம்மளுக்கு அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த லேட்டர் வால், மீடியல் வால், ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் பிளேஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு இப்போ இந்த செப்டமே வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ செப்டம் பிரேக் ஆச்சுன்னா செப்டம் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் பிரேக் ஆகும். ஸோ அப்போ இட் வில் லீட் டு த எபிஸ்டாக்சிஸ். ஓகேவா. ஃப்ரீக்வெண்ட் எபிஸ்டாக்சிஸ். ஃபைன். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு திக்கனிங். ஸோ திக்கனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஹெமட்டோமா, ஓகே, ஆர்கனைஸ்டு ஹெமட்டோமா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு டிஸ்லொகேட்டட் செப்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துட்டு ஓவர் ரைடிங் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த திக்கனிங் வந்துட்டு இருக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த திக்கனிங் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ளீடிங் இருக்குது, அதாவது ஒரு ஹெமட்டோமா ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ளீடிங் வந்துட்டு அந்த இடத்துல அக்ளூட் ஆகி நல்லா வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஆப்வியஸாக திக்கனிங் அண்ட் இட் வில் லீட் டு அப்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் அட் த சேம் டைம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெமட்டோமா இஃப் தெர் இஸ் எனி லைக் இன்டர்லாக்கிங், அந்த செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓவர் க்ரோத் ஆகிறது, இல்லைனா வந்துட்டு இன்டர்லாக் ஆகிறது, கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் ஆண்ட்ரோபோஸ்டீரியர் டீவியேஷன் ஆகிறது, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அகைன் திக்கனிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். டிஎன்எஸோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன. இது வந்துட்டு டிஎன்எஸ் அப்படிங்கிறது எந்த ஏஜில் வேணாலும் நடக்கும், அந்த யாருக்கு வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜெனரலாக மேல்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட். ஓகேவா. மேல்ஸ் ஆர் மோர் அஃபெக்டட். ஸோ அதுக்கான அண்ட் நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர், ஃபஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைப் ஆஃப் செப்டல் டிஃபார்மிட்டியை பேஸ் பண்ணியும் அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு யூனிலேட்ரலாக இல்லை பைலேட்ரலாக அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேவா. ஓகே. ஜெனரலாக வந்துட்டு நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் யூனிலேட்ரல் அல்லது பைலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேஸ்ட் ஆன் த பொசிஷன், ஓகேவா, பேஸ்ட் ஆன் த சைட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்துட்டு வெஸ்டிபுலார், நேசல் வால்வ், அட்டிக், டர்பினல் அண்ட் கோனல். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 5 டைப்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். வெஸ்டிபுலார், நேசல் வால்வ், அடுத்த நேசல் வால்வ்லேருந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறது, அட்டிக் போர்ஷனில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறது, டர்பினல் போர்ஷனில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறது அண்ட் கோனல் போர்ஷனில் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறது. அண்ட் இதுக்கான ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸும் இருக்கும். ஓகேவா. வெஸ்டிபுலார் அப்படிங்கிறப்போ கார்டல் செப்டல் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு, இல்லைனா சினிக்கே இருக்கும், இல்லைனா ஸ்டீனோசிஸ் இருக்கும். நேசல் வால்வில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னா இட் வில் பி காஸ்ட் பை த சினிக்கே ஆர் யூஸ்வலி போஸ்ட் ரைனோபிளாஸ்டி சர்ஜரிக்கு அப்புறம் போஸ்ட் ரைனோபிளாஸ்டி ஒரு காம்ப்ளிகேஷனாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அட்டிக் போர்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப்டிக் போர்ஷனில் இருக்குது அப்படின்னா along the upper part of the nasal septum due to high septal deviation இருந்துச்சுன்னா அது அட்டிக் போர்ஷனில் இருக்கும். அண்ட் இதே வந்து டர்பினல் பார்ட்டில் இருக்குது அப்படின்னா ஹைப்பர்ட்ரோஃபிக் டர்பினேட்ஸாக இருக்கலாம் அல்லது டர்பினேட்ஸ் அல்லது கான்கா அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ரலி. ஸோ அப்போ ஹைப்பர்ட்ரோஃபிக் டர்பினேட்ஸ் புல்லோசா. கோனல் பார்ட்டில் இருந்துச்சுன்னா கோனல் அட்ரீசியா அல்லது கோனல் பாலிப் வந்துட்டு ரீசனாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா யூனிலேட்ரல் கோனல் அட்ரீசியா அப்படிங்கிறது மேபி மிஸ்ட் இன் இன்ஃபான்சி அண்ட் சைல்ட்ஹுட். ஓகேவா. ஸோ யூனிலேட்ரல் கோனல் அட்ரீசியா அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஃபான்ஸ்லேயோ இல்லை சைல்ட்ஹுட்லேயோ இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேவா. ஐடென்டிஃபை பண்ண நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அவ்வளோ. அண்ட் ஸோ இதை வந்துட்டு நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு ஓகேவா. நேசல் அப்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட், மெயின் டெஸ்ட் அப்படிங்கிறது காட்டல் டெஸ்ட் அப்படிமோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸாகவும் கேட்பாங்க. ஸோ இந்த காட்டல் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு அப்நார்மலிட்டி ஆஃப் த நேசல் வால்வ். ஓகேவா. நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு அப்நார்மலிட்டி ஆஃப் த நேசல் வால்வ். நேசல் வால்வில் வந்துட்டு ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்நார்மலிட்டி இருக்குது, அதனால் வந்துட்டு நமக்கு நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா வரும். இப்போ ஆல்ரெடி பார்த்தா தெரியுங்க, வெஸ்டிபுலார், நேசல் வால்வ், அட்டிக், டர்பினல், கோனல் சொல்லி 5 பாட்டாக பிரிக்கிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக அந்த நேசல் வால்வில் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் வந்துட்டு காட்டல் டெஸ்ட். ஓகேவா. ஸோ அந்த காட்டல் டெஸ்ட்டில் ஜென்ரல் என்ன பண்ணுவோம்னா, ஸோ அந்த பிக்சர் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த இடத்துல அந்த சீக்கில் வந்து கையை வச்சு அந்த லேட்டரலாக ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஜஸ்ட் லேட்டரலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா லேட்டரல் வால்வ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த லேட்டரல் வால்வ் அப்படிங்கிற அந்த வால்வ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓகேவா. நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னலாக அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஓப்பன் பண்ணுறப்போ இன்கேஸ் அந்த ப்ரீத்திங் அந்த பேஷண்ட் வந்துட்டு நார்மலாக ப்ரீத் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி சீக்கில் அவங்களோட கையை வச்சு லேட்டரலாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ அது ப்ரெஸ் பண்ணுறப்போ அவங்களோட ப்ரீத்திங் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, ஓகேவா, ப்ரீத்திங் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நேசல் வால்வில் அப்நார்மலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம்.
இன்கேஸ் அந்த ப்ரீத்திங் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகலை, நார்மல் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா ஸோ எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா தெரியும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் புல்லிங் த சீக் அவே ஃப்ரம் த மிட் லைன், த நேசல் வால்வ் ஓப்பன்ஸ் அண்ட் இன்க்ரீஸிங் த ஏர் ஃப்ளோ ஃப்ரம் தட் சைட் ஆஃப் த நேசல் கேவிட்டி. அப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் காட்டல் டெஸ்ட். பாசிட்டிவ் காட்டல் டெஸ்ட் அப்படின்னா இட் வில் டெல் தட் த நேசல் ஏர்வே it will indicate the abnormality of the vestibular component of the nasal wall. ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கிளினிக்கல் ஃபீச்சர் பார்த்தோம், நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். செகண்ட் வந்துட்டு ஹெட்ஏக், தேர்டு சைனசைட்டிஸ், எபிஸ்டாக்சிஸ், அனோஸ்மியா, எக்ஸ்டர்னல் டிஃபார்மிட்டி அண்ட் மிடில் இயர் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ டோட்டல் வந்துட்டு எத்தனை கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்குது? 7 கிளினிக்கல் ஃபீச்சர் இருக்குது. நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன், ஹெட்ஏக், சைனசைட்டிஸ், எபிஸ்டாக்சிஸ், அனாஸ்மியா அண்ட் எக்ஸ்டர்னல் டிஃபார்மிட்டி அண்ட் மிடில் இயர் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஹெட்ஏக் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ஸ்பர் டைப் ஆஃப் டிவியேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு லேட்ரல் வால் ஆஃப் த நோஸில் வந்துட்டு நல்லா ப்ரெஸ் ஆகிறப்போ கிவிங் ப்ரெஷர் ஹெட்ஏக். என்ன டைப் ஆஃப் ஹெட்ஏக்? ஸோ ப்ரெஷர் ஹெட்ஏக் வந்துட்டு காஸ் ஆகும். அண்ட் சைனசைட்டிஸ், இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்க வந்து பார்த்துட்டோன்னா மே அப்ஸ்ட்ரக்ட் த சைனஸ் ஆஸ்டியா ரிசல்ட்டிங் இந்த போர் வென்டிலேஷன் ஆஃப் த சைனஸ் வந்துட்டு ட்ரைன் ஆகக்கூடிய அந்த ஒரு சைனஸ் ட்ரைனேஜில் வந்து சைனஸ் ட்ரைனேஜில் வந்து பார்த்துட்டோன்னா அந்த ட்ரைனேஜ் பாத்வே வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு கரெக்ட் வென்டிலேஷன் வந்துட்டு போகாது. ஸோ இட் வில் லீட் டு சைனசைட்டிஸ். ஓகேவா? அண்ட் ஃபோர்த் எபிஸ்டாக்சிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீவியேட்டட் பார்ட் ஆஃப் த செப்டம். நான் வந்து இதில் எதில் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் வந்துட்டு அந்த ஸ்பர் இதில் தான் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸ்பர் டைப்பில் தான் வந்து பார்த்துருப்போம். எபிஸ்டாக்சிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேவா? அண்ட் அனாஸ்மியா அப்படிங்க வந்து பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஆஃப் த இன்ஸ்பைர்ட் ஏர் டு ரீச் த அல்ஃபாக்டரி ரீஜியன் may reach the olfactory region which will result in the total or partial loss of sense of smell. ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்று வந்துட்டு ஜஸ்ட்டு உள்ளே போகுது. ஓகேவா? மூக்கு வழியாக போகுது. பட் இட் வில் ஃபெயில் டு ரீச் த அல்ஃபாக்டரி ரீஜனை வந்துட்டு டச் பண்ண வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? அல்ஃபாக்டரி ரீஜனை டச் பண்ண ஃபெயில் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு டோட்டல் அல்லது பார்ஷியல் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் லாஸ் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸ்டர்னல் டிஃபார்மிட்டி அண்ட் மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் நம்ம கடை தெரிஞ்சது தான். அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா மைனர் டிகிரியாக இருக்குது. அந்த செப்டல் டிவிஷன் வந்து ரொம்ப மைனராக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்துட்டு எந்த ஒரு சிம்டம்ஸும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ மேலே பார்த்துட்டு இருந்த அந்த சிம்டம்ஸ் 7 சிம்டம்ஸும் இதில் எந்த ஒரு சிம்டமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதே வந்துட்டு மேஜராக இருக்குது, மேஜர் இந்த மாதிரி அந்த 7 சிம்டம்ஸில் ஏதாவது சிம்டம்ஸ் வந்து காமிக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஆப்ரேஷன் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னா எஸ்எம்ஆர் அல்லது செப்டோபிளாஸ்டி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பட் நவடேஸ் இந்த எஸ்எம்ஆர் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. செப்டோபிளாஸ்டி வந்துட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? பட் வந்துட்டு ரெண்டையுமே வந்து படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எம்ஆர் அப்படிங்கிறது சப்மியூக்கஸ் ரெசெக்ஷன் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த இது 2 இதை வந்து பற்றி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைனாக வந்து நான் நெக்ஸ்ட் இதில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு இது தனியாகவே ஒரு 5 மார்க் அல்லது 10 மார்க் அண்ட் ஆல்சோ தே ஆர் ஆஸ்க்ட் இன் த ப்ராக்டிக்கல். ஓகேவா? ஸோ 2 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் அந்த 2 இதையும் வச்சுக்கோங்க. சப்மியூக்கஸ் ரெசெக்ஷன் ஆப்ரேஷன், எஸ்எம்ஆர் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா செப்டோபிளாஸ்டி.